வணக்கம் நண்பர்களே. பட்டினி இல்லா உலகம் அப்படின்னு ஒன்று இருக்குதா அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. கண்டிப்பாக பட்டினி இல்லா உலகம் அப்படின்னு ஒன்று இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்க தான் செய்யுது. இப்போ என்னையும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நான் ஒரு நாளைக்கு 3 நேரமும் காலையில், மதியம், இரவு 3 நேரமும் உணவை சாப்பிட்டு பழக்கப்பட்டவன். எனக்கு பட்னி அப்படின்னு ஒன்று தெரியவே தெரியாது. இதில் இந்த 3 நேரம் தவிர ஸ்நாக்ஸ் கூட இடையில நிறைய சாப்பிட்றேன். நினச்ச நேரங்களில் எல்லாமே சாப்பிட்றேன். ஏன்னா நான் அப்படி வளர்ந்துட்டேன், அப்படி பழக்கப்படுத்தப்பட்டிருக்கேன். ஒரு நேரம் கூட பட்னின்னா என்னன்னே தெரியாது எனக்கு. ஏன்னா நான் வளர்ந்த பேக்ரவுண்ட் அப்படி, வளர்ந்த முறை அப்படி. இது எல்லாருக்கும் இந்தியாவில் இருக்குதா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறி தான். இந்தியாவினுடைய தலைநகரான டெல்லியில் சாலையோரங்களில் வசிக்கக்கூடிய மக்கள் ரொம்ப அதிகமாக இருக்கிறாங்க. அவங்களில் ஒரு குறிப்பிட்ட சதவீத மக்கள் இரவு உணவை எடுக்காம தான் உறங்க போகிறாங்கன்னு ஆய்வறிக்கைகள் சொல்லுது. இன்னைக்கு குளிர், மழை எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அதில் வீடு இல்லாமல் இருக்கிற மக்கள் ரொம்ப அதிகம். அவங்களுக்கு வீடும் கிடையாது, உணவும் இல்லாமல் இருக்குது. இது இந்தியாவினுடைய தலைநகரனுடைய நிலை. இதே போல் நம்ம தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய பள்ளிகளில் காலை உணவு திட்டம், மதிய உணவு திட்டம், இந்த மாதிரி உணவு திட்டங்கள்லாம் கொண்டு வரும்போது அரசு பள்ளிகளில் எனக்கு நான் தான் ரொம்ப வரவேற்பு தெரிவிப்பேன். ஏன்னா அந்த அரசு பள்ளிகளில் படிக்கக்கூடிய மக்கள் பெரும்பாலும் மாணவர்கள், மாணவிகள் அவங்களுடைய குடும்ப சூழ்நிலை வறிய, அதாவது ஏழை, நடுத்தர வர்க்க மனிதர்களாக தான் இருக்கிறாங்க. அவங்க வீட்டில் அவங்க அப்பா நல்ல குடிகாரராக இருப்பார். அம்மா என்ன செய்யன்னு தெரியாமல் கவலை தோய்ந்த முகத்தோட ரொம்ப நாள் அந்த குழந்தைகளை எல்லாம் ஊட்டச்சத்து இல்லாமல் சோபையாக வளர்க்கக்கூடிய ஒரு சூழல் தான் உருவாகிருக்குது. அதனால இந்த சத்துணவு போன்ற விஷயங்களுக்கு நம்ம நன்றி தெரிவிக்க தான் வேணும். சரி, அது போக இரவு உணவு நிறைய பேர் இல்லாமல் தூங்க போகிறதா நம்ம ஆய்வு அறிக்கைகள் சொல்லுது. ஸோ இது எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அரசாங்கம் ஒரு வகையில் இந்த மாதிரி அரிசி, ரேஷன் பொருட்கள்லாம் கொடுக்கறது மகிழ்ச்சி அளிச்சிருந்தாலும் இந்த டாஸ்மார்க் என்ற கொடிய அரக்கனையும் உள்ளே விட்டதுனால நம்ம மக்கள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. ஒரு வகையில் இங்கேயும் கொடுக்குறாங்க, அங்கேயும் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த சூழல் மாறணும். ஒவ்வொரு நாளும் பட்னிச்சாவு அப்படிங்கிற ஒன்று நடந்துக்கிட்டு தான் இருக்குது இந்தியாவில். அது எங்கே நடக்கு, எப்படி நடக்குன்னு நம்மளால் சொல்லவே முடியல. ஏன்னா நடுத்தர ஏழை மக்கள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கிறாங்க. அதில் பெரும்பாலும் குடிகார கணவர்களால் தான் அந்த குடும்பம் சீரழியுது.